நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இதான் பருத்திக்கோட்டை. பால் அதிகப்படுத்துறது இதில் தான். பருத்திக்கோட்டை பால் அதிகப்படுத்துறது மாட்டுக்கு இந்த நல்லா இருக்கும் மாடு. என்னதான் நாங்கள் மாட்டு தீவனம் போட்டாலும் கொஞ்சம் பருத்திக்கோட்டை போட்டோம்னா மாடு இழைக்காதுங்க. நல்லா இருக்கும் மாடு இழைக்காது பருத்திக்கோட்டைக்கு. அப்போல்லாம் ஆட்டி ஊற்றுவோம், இப்போல்லாம் கையில் ஆகாத ஆட்டு இருக்குது. அப்புறம் அங்கே கொஞ்சம் தட்டு இருக்குது, நம்மளுடைய தட்டு இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது. பக்கத்துலேயே மலையே இருக்குது இல்லைங்களா? ஓதிமலைங்க. ஓதிமலை நல்ல ஃபேமஸான ஒரு கோவில். அது உங்கள் கண்டாலே பயந்துட்டு கிடக்குது. அது கண்டாலே பயப்படுது. பேண்ட் போட்டு வர பக்கத்தில் வர மடி நோய் இப்போ இங்கே தான் வரணும். இந்த இடத்துல வரும் காய் கட்டிங்க. அது இப்போ இங்கே வரும். அது எந்த இடத்துலேருந்து யாகமே வரும். இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். அது பால் கட்டினா தான் வருங்க. மடி நோய் இதில் 2 வகை இருக்குது. இதுக்கெல்லாம் பால் கட்டினா தான். பால் ஒவ்வொரு பூச்சி கடிச்சது கூட வீங்குது. அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப. இது வந்து இந்த மாதிரி மடின்னு பாருங்க, உனி வந்துருக்குது பார்த்தீங்களா? எதுங்க ஐயா? அதுங்க காட்டுங்க. இதான் உனி. இது எடுக்க முடியுமா? எடுக்க முடியுங்க, எடுக்கலாம். வலிக்கு அதுக்கு இல்லையா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றுங்க. இதுதான் உண்ணி. இது இந்த சின்ன உனி. இது சின்ன உண்ணி. அதுதான் மாடுகளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுது. ரொம்ப கஷ்டப்படுத்திடுது. இப்போ அதுக்கு வந்திருக்குது. இப்போ இதுக்கு எதாவது பண்ணணும். நீ மருந்து பூசணுங்க. மருந்து பூசி விட்டு அது போயிருங்களா? கழுவி விடணும். மருந்து பூசி விட்டு கழுவி விட்டு ஒரு நாள் விட்டு கழுவிட்டோம்னா சுத்தமாக போயிடும். செலவு ஒரு 10,000 போயிருங்க. பூஞ்செடி முடிஞ்சது, கட் பண்ணணும். வலை எதுக்கு போட்டிருக்கீங்க? காட்டு பண்ணி மிகப்பெரிய தொந்தரவு. ஏன்னா கொஞ்சம் சரியில்லை, மழை கம்மியாக பெஞ்சதுனால பயிர் வளரல. பட்டக்காரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சரிங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என்ற பேர் பழனிசாமிங்க. முன்னாள் வைஸ் பிரசிடென்ட். இந்த ஏரியாவில் முன்னாள் வைஸ் பிரசிடென்ட். சரிங்கய்யா. நீங்கள் என்ன விவசாயம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? மாடுகள் எத்தனை வச்சுருக்கீங்க? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. விவசாயம் வந்து வாழை போட்டுருக்குங்க. பூஞ்செடி இருக்குது, மல்லி செடி, முல்லை, ஜாதி முல்லை. அது போக மாடு 3 இருக்குங்க. இதை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொம்பில்லைன்னா அது என்னம்மா இனமுங்கய்யா? அது என்ன இனமா எங்களுக்கு அது ஜெர்சிங்கிறாங்க. அதையா இது கருப்பு வெள்ளை சட்டை தான். நான் கொம்பு இல்லாத மாடு. நாங்கள் இங்கே நம்ம பாஷையில் போடி மாடும்போம். கொம்பு இல்லாத மாடு போடி மாடு அப்படின்ட்டுருவோம். ஆனால் விவசாயத்தில் அவங்க ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க. அதான் டாக்டர் கேட்டால் தான் கரெக்டாக. அதான் மாடு வளர்ப்பை நம்பியெல்லாம் தனியாகலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் மாடு வளர்ப்பை மட்டும் நம்பி நாங்கள் குடும்பத்தையெல்லாம் ஓட்ட முடியாது. இந்த மாட்டை பற்றி சொல்லுங்கள். இது எவ்வளோ லிட்டர் பால் கறக்குது? காலையில் 7, சாயங்காலம் 7 வரும். 14 லிட்டர் கறக்கு. 14 லிட்டர் வரும். இப்போ நீங்கள் 3 மாடில் 3மே கறவை மாடுங்களா எப்படிங்கய்யா? அது ஒன்று தான் கறக்குதுங்க. இப்போ அது ஒரு மாடு தான். இது 2 சினையாக இருக்குது. 2 இன்னும் 10 நாளில் கண்ணு போட்டுரும். ஸோ அப்படி கண்ணு போட்டுச்சுன்னா 3 மாடுகள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 40 லிட்டர் வரைக்கும் வருங்களா ஐயா? வராது. இப்போ நான் சொன்ன ஒரு நாளைக்கு அது 14, இது ஒரு 7, 8 சொன்னீங்க. இது ஒரு 8னா ஒரு 30 லிட்டர் கிடைக்கும். 2 நேரம் 30 லிட்டர். 30 லிட்டர்னா அது கம்மியாயிருங்க. அது அந்த மாடு வந்து இது 2 கண்ணு அது கம்மியாகும். அப்போ 30 லிட்டர்னா உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு வருமானம் கிடைக்குங்க ஐயா? கணக்கு போட்டுங்களா? 30 ரூபா ஆவரேஜ் போட்டுக்கலாம். 30 லிட்டர் விட்டா ஒரு நாளைக்கு 900 ரூபா கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு 27,000 ரூபா வரைக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும். அவ்வளோதான் வரும். அது கஷ்டம். 24 ஒரு 25,000 வருங்க. அவ்வளோதான் வரும். அதில் நீங்கள் இது செலவெல்லாம் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? செலவு ஒரு 10,000 போயிருங்க ஒரு மாதத்துக்கு. அது நான் சொன்ன கணக்கு. நாங்களாம் சிம்பிளாக போடுறது. நிறைய போட்டோம்னா கட்டுப்படி ஆகாது. சரிங்க. தனியாக மாடு வச்சு பண்ண முடியாது. நாங்கள் விவசாயத்தை பார்த்துட்டு இதை பார்க்குறதுனால எங்களுக்கு இது ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி தான். விவசாயம் என்னென்ன சொன்னீங்க? என்னென்ன? வாழை போட்டுக்கிறேங்க. வாழை, அப்புறம் பூஞ்செடி என்னென்னங்க ஐயா போட்டிருக்கீங்க? ஜாதி முல்லை ஒரு 100 செடியும், இந்த முல்லை ஒரு 200 செடி. பார்க்கலாங்களா அப்படியே? இதுதான் முல்லை தான். இது நம்மளுடைய தோட்டம் தான் இல்லைங்களா? ஆமாம். இதை பூஞ்செடி முடிஞ்சது, கட் பண்ணணும். என்ன செடிங்க? முல்லை செடி. முல்லைப்பூ தான் முடிஞ்சது. என்ன 2 நாளில் கட் பண்ணிடுவோம். முல்லைப்பூ ப்ளஸ் வந்து நீங்கள் வாழையும் நீங்கள் ஜாதி முல்லை அதுவும் நீங்கள் வந்து பயிரிட்டுருக்கீங்க இல்லைங்களா? ஓகே. இந்த மாடுகள் வந்து நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க இல்லைங்கய்யா, அதில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய கேட்டுறது வந்து என்னென்ன மாதிரியான தீவன முறைகள் கொடுத்துட்ருக்கீங்க? ஏன்னா மாடுகளுக்கு பசுந்தீவனம்
வர தீவனம், அடர் தீவனம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நீங்கள் என்னென்ன மாதிரியான தீவன முறைகள் கொடுக்குறீங்க? எவ்வளவு அளவு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் இங்கே வந்து அளவெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. அளவு பண்ண மாடாக இருந்தால் அளவு பார்த்து கொடுப்பாங்க. நாங்கள் அளவெல்லாம் பார்க்குறதில்ல. காலையில் 8 மணிக்கு அவுத்துட்டா போய் 12 மணி வரைக்கும் மேயும். மறுபடியும் இந்நேரத்துக்கு கொண்டு வந்து கரெக்டாக 12 மணிக்கு கொண்டு வந்து கட்டிடுவோம். மறுபடியும் 3-4 மணிக்கு விட்டால் ஒரு 2 மணி நேரம். தீவனம் வந்து தட்டு கொடுப்போம். மசால் பயிர் போட்டிருக்கிறேன் கொஞ்சம், அதை அறுத்து போட்டுருவோம். தீவனம் வாங்குறது மாட்டு தீவனம் தான். பருத்தி கொட்டை போடுறோம். பருத்தி கொட்டை போடுறோம். பருத்தி கொட்டை போடுறோம், அவ்வளோதான். நாங்கள் போடுறது வேறு எதுவுமே கிடையாது. பருத்தி கொட்டை, அது போக மாட்டு தீவனம், எஸ்கே மாட்டு தீவனம். பால் சொசைட்டியில் வருது, தனியாரில் வாங்குகிறோம். எல்லாம் ஒரே ரேட்டு. முதல்லலாம் பால் சொசைட்டியில் வந்து ரேட்டு கம்மியாக இருந்தது. மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க கவர்மெண்ட். இப்போ மானியம் கொடுக்குறதில்ல. இந்த 4 வருஷமாக 5 வருஷமாக மானியம் இல்லை. அதனால் ரேட்டு அது தனியாருக்கு ஈக்குவலாக பால் சொசைட்டியில் வர்றதும் ஈக்குவலாக வருது. அதனால் நாங்கள் பெரும்பாலும் இதுதான் மாடு இதுதான் விரும்புது. டாக்டர் என்னங்கிறாங்க, அது நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, மாடு எது விருப்பப்பட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அதே தான் கேட்கும். எங்களதில் வந்து ஓடிச்சத்து கொஞ்சம் இதாக இருக்கும், அவங்க எல்லாம் இனிப்பில் அதிகமாக கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க டாக்டரு. இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறது இப்போ அதுதான் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ பசுந்தீவனங்கிறது என்னென்னங்கய்யா? அந்த பசுந்தீவனங்கிறது என்னென்ன மாதிரியான பசுந்தீவனம் சேரும் மாடுகளுக்கு கொடுக்குறக்கூடிய தீவனம்? எல்லாமே கொடுக்கலாங்க. மேய்ச்சல்லேருந்து தட்டு, பச்சை தட்டு, மசால் பயிரில் ஒரு 4-5 வகை இருக்குது. அதுக்கு பேர் எங்களுக்கு கரெக்டாக தெரியல. இது நாங்கள் மாமூலாக போடுற மசால் தட்டு தான் வேறு அங்கே இருக்குது, அதை தான் அறுத்து போடுவோம். வேறு எதுவுமே கொடுக்குறது இல்லை. நீங்கள் அது பண்ணையை வச்சுருக்குறவங்க வேணால் கிலோ கணக்கில் கரெக்டாக அவங்க என்னென்னமோ போடுறாங்க. அதெல்லாம் அதை நாங்கள் போடுறது அவங்க என்னென்னமோ போடுறாங்க, அது எங்களுக்கு எதுக்கு அதெல்லாம். இப்போ நீங்கள் எவ்வளோ அளவு கொடுக்குறீங்க அப்படி கொடுக்குறது? நாங்களா? ஆமாங்க, இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 கிலோ கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு மாட்டுக்கு 2 கிலோ வரைக்கும் நீங்கள் பசுந்தீவனம் இந்த மாட்டுக்கு கொடுப்பேன். இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம். இது என்ன இன மாடுங்க? இது ஜெர்சி. இது ஜெர்சி. ஓகே. இது வந்து இது ஜெர்சி இல்லை. இது நாங்கள் வந்து கும்பல் இல்லாத மாடுங்கிறோம். அது டாக்டருக்கு இது வேறு இனமாங்கிறாங்க. எனக்கு கரெக்டாக தெரியாது இந்த மாட்டினுடைய இனம், எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. இது ஜெர்சி. இது கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லிப்பீங்க. அப்படின்னு டாக்டர் வந்தாலும் கருப்பு வெள்ளை தான். போன வாரம் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. சரி, ஓகேங்க. இப்போ அடர் தீவனங்கிறது என்னங்க? அடர் தீவனங்கிறது இதுதானுங்க, மாடு தீவனம் தான். அதுதான் அடர் தீவனம். அதில் எவ்வளோ கொடுப்பீங்க? அதுதானுங்க கிலோ கணக்கு தான். அதுவும் கிலோ கணக்கு தான். அப்புறம் வேறு ஒன்றும் நாங்கள் கொடுக்குறது இல்லை. நாங்கள் கரெக்டாக எங்கள் மாடு கரெக்டாக பன்னலுக்கெல்லாம் வந்துடுது. இது பன்னலுக்கு வராது சீக்கிரமாக. இது கன்று போட்டு 4 மாதம் 5 மாதம் பால் திறந்த பண்ணாலும் இது அன்னைக்கு வந்துடும். ஆனால் இந்த மாடு வர்றதில்லை. ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது வருஷத்துக்கு ஒரு கன்று போட்டுரும். அந்த மாடு வருஷத்துக்கு ஒருக்கா. இது 1.5 வருஷம் 2 வருஷம் கன்று போடுறோம். இப்போ பால் வந்து எப்படிங்க? இது அதிகமாக கறக்குதா இல்லை அது அதிகமாக? பால் இது எவ்வளோ லிட்டர் கறக்குதுங்க? இது 14 லிட்டரு வருங்க. 14 லிட்டருங்க ஒரு நாளைக்கு? 2 நேரம் சேர்ந்து 14 லிட்டரு. 13. இப்போவும் கன்று போட்டு ஒரு 5-6 மாதம் ஆச்சு. ஒரு 10 லிட்டருக்கு குறையாமல் வந்துட்டுருக்கு. 10 லிட்டரு வரும். இப்போ ஜெர்சி வந்து எவ்வளோ லிட்டர் பால்? இது வந்து 4 லிட்டரு 5 லிட்டரு. 4 லிட்டரு 5 லிட்டரு இல்லைங்களா? காலையில் 4, சாயங்காலம் 4. 8 லிட்டரு கேரண்டி. 8 லிட்டரு கேரண்டி 10 வரும். 8 கேரண்டியாக வரும். இது இந்த மாதிரி என்னன்னு தான் கொஞ்சம் அதிகமாக. என்ன சொசைட்டிக்கு பால் ஊற்றுறீங்க சார் நீங்கள்? கவர்மெண்ட் சொசைட்டி தான் போடுறோம். ஆவின் நிறுவனம். இங்கே என்ன ஆவின் நிறுவனம் இங்கே செயல்படுதுங்க? எந்த ஊரில் இருக்குங்க? இரும்பறையில் செயல்படுது. இங்கே எப்படிங்க லிட்டருக்கு எவ்வளோ ரூபா? எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி அதே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் இங்கேயும் இல்லைங்களா? 35க்குள்ளே தான் கன்ஃபார்மாக கிடைக்கும். கன்ஃபார்மாக 30க்கும் மேலே பாயிண்ட் வந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது பாயிண்ட் வர்ற மாதிரி கொடுத்துருவோம். ஆவின் நிறுவனத்தில் பாயிண்ட் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இல்லை, அது வராது. எல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, நீங்களும் அங்கே கேட்டுருப்பீங்கள்ல. 35க்கு மேலே வராதுங்க. 35 ரூபா நல்லா அந்த அவங்க சொல்கிற மாதிரி 8 புள்ளி 4 புள்ளி இந்த மாதிரி வந்துச்சுன்னா 35 ரூபா வரும் இல்லைங்களா? நான் அவங்க சொல்கிற மாதிரி 40 கிடைக்கிறது ரொம்ப ரேர். மினிமம் 30 தான்.
32, 33 இப்படி தான் வருது. எங்களுக்கு தான் அப்படி தான் வருது. 32, 33 இப்படி தான் வருது. இப்போ செட்டு போட்டிருக்கீங்க, ஓலை செட்டு தான் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆனால் நல்லா சூப்பராக இருக்குங்களே. சிம்பிளாக ஒரு செட்டு இல்லைங்களா? போட்டு ரொம்ப ஒரு 7-8 வருஷம் இருக்கும். 7-8 வருஷம் இருக்கு. என்னென்னா இதில் நீ கொஞ்ச நாள் போனால் பாம்பு பூந்துடும். இதுக்குள்ளேயா? இந்த மாதிரி பூந்துருச்சுன்னா வம்பு. ஓ, அப்போ கை வச்சாலே கொஞ்சம் பயம்தான். எலி வருது இல்லைங்க, அதனால எலி கூடு கடிச்சுன்னா இந்த வெயில் காலங்களில் அவள் பாம்பு வரும் கூட. மேலே தகரம் போட்டுக்கணும் பாருங்க. அதுதான் தகரம் இருக்குது. மேலே தகரம் இருக்குது. இல்லைன்னா தகரம் போடாமல் இருந்து இது ஒரே வருஷத்துக்கு போயிடும். அதனால் தகரம் போட்டுக்கிறோம். மாட்டு குளிங்க இருக்கணும்னு சொல்லி ஓலை போட்டுக்கிறோம். அதனால் உங்களுக்கு சுற்றி காத்தோட்டமாக இருக்குது. இந்த உனி பிரச்சனை பெரிய பிரச்சனை. எப்படி இருந்தாலும் மாட்டில் உனி ஏறிடுது. சரி, அதுக்கு என்ன தான் நீங்கள் அது மருந்து தான். என்ன மருந்து கொடுக்குறீங்க? அது இதில் கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. அது எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அந்த மருந்து? துடைக்கிறது. அது என்ன பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. துடைக்கிற மருந்தும் இருக்குது, ஊத்துற மருந்தும் இருக்குது. 2-3 வகை இருக்குது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்கிறாங்க. அது என்ன பண்ணாலும் அது ஒரு 10-20 நாள் 30 நாள் ஆனால் மறுபடியும் வரும். கட்டுத்தறி சுத்தமாக இருந்தால் வர்றதில்ல. உற்பத்தி ஆக்கிது இங்கே. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்க? பண்ண முடியாதுங்க. அது மேய்ச்சலுக்கு போகுது. அங்கே போனோம்னா இப்போல்லாம் மானு இந்த பன்னி எல்லாம் வருதா, காட்டு பன்னியெல்லாம். அதிலிருந்து அப்படியே அது வந்து தேய்ச்சி விட்டு போட்டு போயிடுது. அதிலிருந்து பரவிடுது மாடு. இது பரவுது. சரி, அந்த உண்ணிக்கு வந்து என்ன தான் பண்ணுது? ரத்தத்தை உறிஞ்சிருதுங்களா? உண்ணி இருந்துச்சுன்னா கண்ணுக்குட்டியெல்லாம் ஒன்றுக்காக போய் ஒன்றுக்காகாது. மாடு கூட தாங்கும், கண்ணுக்குட்டி ஒன்றுக்காக போகும். அதை நீங்கள் எப்படி பார்த்தா எடுத்து நெருப்பில் போடுவீங்க? நெருப்பில் போடணும் பெரும்பாலும். அப்புறம் நாங்கள் மருந்து பூசுறதா, நெருப்பில் யார் போடுறாங்க? அந்த காலத்தில் அப்படித்தான் பண்ணுவாங்க. இப்போ யார் நெருப்பில் போடுறதில்ல, பிடுங்கி அப்படி இப்படி வீசிட்டு போகிறதா, நசுக்கிறதா. ஆனால் அது நசுக்குனா மறுபடியும் வருங்கிறாங்க. ஐதீக முறைப்படி அது நசுக்குனா மறுபடியும் அந்த ரத்தத்துலேருந்து மறுபடியும் வருங்கிறாங்க. அதனால் அது பார்த்து கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். வேறு என்ன பிரச்சனை வருதுங்க மாட்டுகளுக்கு இங்கே? இங்கே பெரிய பிரச்சனை அப்படி அம்மா நோய் வருங்க. இப்போ அங்கே ஒரு மாட்டுக்கு வந்துருந்தது. இப்போ அது நல்லா இருக்குது. அம்மா நோய் வந்தால் தான் ரொம்ப நல்லா கொப்பளம் மாட்டு வந்துடும். அது டாக்டர் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. இந்த வருஷம் அதிகமாக இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்ததுங்க. தடுப்பூசி கரெக்டாக போடணும். தடுப்பூசி எப்படி? மாடுகளுக்கு எந்த மாதிரி தடுப்பூசி போடணுங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அது கவர்மெண்ட்லேருந்து வர்றாங்க. அவங்க அந்த இதில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றாங்க. அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தாட்டி இங்கேயே வந்து போட்டு போயிடுவாங்க. அது வந்து இந்த கோமாரி நோய், கால்சோப்பு வருதில்ல, ஆமாங்க, அது வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பூசி வருஷத்துக்கு ஒரு டைம் போட்டுருவாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் வருவாங்க. அங்கே தான் போய் போடணும். தடுப்பூசி வந்து எப்படிங்க? அரசு வந்து இலவசமாக போடுது? இலவசம். எங்கெங்கே மாடுகள் இருக்குதோ அங்கெல்லாம் அதெல்லாம் வந்து இலவசமாக போட்டு போகிறாங்க. அதெல்லாம் கம்பவுண்டர் வருவார், தோட்டமாக கையெழுத்து வாங்கிட்டு போட்டு போயிடுவார். சினைக்கு வந்து நீங்கள் எப்படிங்க ஊசி தான் பயன்படுத்துறீங்க? காலை எதாவது போங்க? காலையில் நீங்கள் இப்போ பெரும்பாலும் காலை இல்லை, ஏதோ ஒரு இடத்துல தான் காலை இருக்குது. அதனால் பெரும்பாலும் 90% இதுதான் சினைக்கு வந்து. நாங்களும் காலைக்கு சேர்த்து ஒரு 10-15 வருஷம் ஆகி போச்சு. சரிங்க. அதனால் நீங்கள் ஊசி தான் பயன்படுத்திக்கிறீங்க? ஊசி தான். ஹாஸ்பிட்டல் இருக்குது இரும்பறையில், அங்கே போயிடுவோம். இல்லைன்னா இப்போ தான் எல்லாம் நிறைய பேர் ஊசி போட்டு எல்லாம் பழகிட்டாங்க. அவங்கவுங்களே விவசாயிகளே போட்டு, விவசாயிகள் தனியாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களே போட்டு அவங்க அங்கேருந்து மருந்து எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்தி அவங்க காசு 200 150 ரூபா இந்த மாதிரி வாங்கிட்டு அங்கே போனால் ஃப்ரீ. இங்கே எப்படிங்க எவ்வளோ நாளில் நிற்கிதுங்க சேனை? இந்த ஏரியா அதான் சேனைகள் நிற்குங்க. பெருசாக இங்கே அந்த மாதிரி சேனை நிற்காமல் போகிற மாடுகள்லாம் இல்லை. 90% எல்லா மாடுமே சேனை நின்றுக்குது. 10% எப்படி இருந்தாலும் அது மாறுங்க. மடிநோய் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களையா? அது ரொம்ப பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு என்னங்க? அதுக்கு தீர்வு இல்லைங்க. நாங்கள் அது ஒன்றும் பண்ண முடியறதில்ல. சில மாடுகள் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஐஸ் கட்டி வச்சுருவோம். இந்த மாட்டுக்கு தான் வருது, இந்த மாட்டுக்கு வரவே இல்லை. இந்துக்கிற தனக்கு தான் அம்மா வந்து, பின்னாடி இருக்கிற மாட்டுக்கு தான் அம்மா வந்திருக்கு இல்லைங்களா? அது வேறு இன்னும் கூட தடுப்பு நோடு என்ன என்னடியா அது ஃபுல்லாக வந்துச்சு. ஆனால் அந்த மாட்டுக்கு தான் வந்திருக்கு. அந்த மாட்டுக்கு வந்து இப்போ பரவாயில்ல. அது வந்து அதுக்கு என்ன ஊசி போட்டாங்களா? அது என்னமோ அரைச்சி போடுறாங்க. வேப்பங்கொழுந்து நல்லா வெங்காயம் எல்லாம் வச்சு அந்த மாதிரி போடுறாங்க. சரி, இப்போ அந்த மடிநோய் பிரச்சனையை நம்ம திருப்பி பேசுவோம். மடிநோய் வந்து உங்களுக்கு இதுதானுங்க, ஐஸ் கட்டி பெஸ்ட்டு. ஒவ்வொருத்தர் இந்த சாக் பீஸ் இருக்குல்ல, ஆமாங்க, அதை வந்து எலுமிச்சம்பழத்தில் பூஞ்சி விட்டு அதையுமே இப்போ பூசி விட்றது தான்.
அது பெரும்பாலும் வந்து நசுக்கி விட்டு அது எப்படி கரைஞ்சிருது. சில மாட்டுக்கு வராது, சில மாட்டுக்கு அடிக்கடி வருது. வருதுங்க ஐயா. அது வந்தால் ரொம்ப ரேர் தான். பால் சுத்தமாக கறந்தாலும் வருது, பால் கறக்காட்டாலையும் வரும். சிலர் டாக்டர் என்னம்பாங்க, சீம்பால் நல்லா கறந்துருங்க, வராதம்பாங்க. மாடு கால்சியம் இல்லாமல் படுத்துக்கும். அப்போ என்னம்பாங்க டாக்டர், நீங்கள் சீம்பால் பூரா கறந்துட்டீங்க, கொஞ்சமாக சீம்பால் விடுங்க மடியில், அது இருந்தால் தான் கால்சியம் சத்து உங்களுக்கு மாட்டுக்கு இருக்காங்கிறாங்க. ஆனால் மடி நோய் வந்து என்னங்கிறாங்க, சுத்தமாக கறந்துருந்தால் வராதுங்கிறாங்க. இதுலேயே 2 விதமாக அவங்க சொல்கிறாங்க. அது நாங்கள் வந்து இயற்கை மாதிரி இந்த மாதிரியே பண்ணிட்டு போகிறது தானுங்க, வேறு என்ன. இப்போ மாடு வந்து அந்த 3 நாள் வந்து சீம்பால் பால் வந்து கறக்கும்னு சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த 3 நாளில் எவ்வளோ லிட்டர் வந்து முதல்ல கன்று ஈன்றோன்னே பால் வந்து கறக்குங்க மாடு? அது இந்த ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. சரிங்க. இது 4 லிட்டர் வருங்க முதல்ல சீம்பால், 4 லிட்டர் வருங்க. அப்புறம் படிப்படியாக கம்மியாயிரும். அப்புறம் ஒரு வாரம் ஆகுங்க, மறுபடியும் நல்ல பால் திரும்புறதுக்கு ஒரு 7-8 நாளுக்கு மேலே தான் நல்ல பால் திரும்பும். அன்ன வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் கறக்கும். சிலர் சொல்லுவாங்க, சீம்பால் 4 லிட்டர் வந்தால் 10 லிட்டர் 5 லிட்டர் கறக்கணும்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சீம்பால் வருங்க. ஒவ்வொரு மாடு சீம்பால் ஃபுல்லாக வரும், ஒவ்வொரு மாடு அது கம்மியாக தான் வரும். 1 லிட்டர் கூட கம்மியாக தான் வரும். இந்த மாடு வரும் கொஞ்சம், இது நிறைய வரும். 5 நேரம் தானுங்க, 3 நாள் 5 நேரம் தான். 5 நேரம் கறந்தோம்னா சீம்பால் நின்று. சீம்பால் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுங்களா? ஆமாம், நல்லது தானே. குழந்தைங்க சாப்பிடணும் தான். ஆனால் குழந்தைங்க சாப்பிட்டு சளி பிடிச்சிருங்கிறதுனால தானே பிரச்சனை. அது வேவிக்கிற பக்குவம் இருக்குல்ல, அந்த பக்குவமாக வேவிச்சா நல்லது. அந்த மாதிரி பக்குவம் யாருக்கு இருக்குது தெரியுது? நாங்களும் சாப்பிடுவோம், ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தெரியணும். சீம்பால் காய்ச்சலுக்கு கரெக்டாக தெரியணும். இந்த ஊரை பற்றி சொல்லுங்கள். ஊரை பற்றி என்னங்கண்ணே, எங்கள் ஊரில் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். ராஜகோபுரம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரி. பட்டக்கார குல மக்களுக்கு அந்த கோயில். இப்போ ராஜகோபுரம் நடந்துகிட்ருக்குது. விவசாயம் தான் ஊரில். நீங்கள் எந்த ஆண்டு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தீங்க ஐயா? நானுங்களா 2006 16 வரைக்கும் இருந்தேங்க. இதெல்லாம் முன்னாடி போட்ட சாலைங்களா ஐயா? இதெல்லாம் எங்கள் அப்பா காலத்தில் போட்டதுங்க. அப்பா காலத்தில் போட்ட சாலை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லைங்களா? அப்பா காலத்தில் போட்ட சாலை நல்லா பயங்கரமாக போட்டிருக்காரு. அதான் அப்படியே சம்முன்னு இருக்கு. வேறு என்ன தீவனம் கொடுப்பீங்க அதுக்கு தாண்டி? இதுதான் வரத்தட்டு. இது மட்டும்தான். இதுதான் கூஞ்சல் இருக்குதுங்க, பில்லு. ஆமாம், அதெல்லாம் பிடிங்கி கொடுப்போம். என்ன பண்ண போகிறீங்க? என்ன கண்ணுக்குட்டி ஒன்று இருக்கு, பிடிச்சிட்டு வந்து. வலை எதுக்குங்க ஐயா போட்டிருக்கீங்க? வலை எதுக்கு போட்டிருக்கீங்க? காட்டு பண்ணிக்கு. பிடிச்சிருவீங்களா? பிடிக்கிறது இல்லை, பயந்துட்டு போகிறதுக்கு தான். அது ஓடிடுமா? எங்கெங்கே ஓடுது, அதெல்லாம் காட்டு பண்ணிலாம் பயப்படுறதில்ல. இப்போல்லாம் மனுஷனை கண்டா மாதிரிலாம் பயந்துட்டு ஓடும். இப்போல்லாம் தூக்கி வீசிடுதுங்கிறீங்களா ஐயா? இல்லை, பயந்துட்டு ஓடுறதில்ல. அப்போல்லாம் பயந்துட்டு ஓடும். சரிங்க. இப்போல்லாம் பயந்துட்டாலும் ஓடுறதில்ல, அது பழகிடுச்சு. காட்டு பண்ணி தான் உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு இல்லைங்களா? காட்டு பண்ணி மிகப்பெரிய தொந்தரவு. யானையெல்லாம் இங்கே வருதுங்களா ஐயா? யானையெல்லாம் இல்லைங்க, காட்டு பண்ணி, மயில், மானு. காட்டு பண்ணி தான் ப்ராப்ளம். இப்போ சரியான ப்ராப்ளம் காட்டு பண்ணி. இப்போ இந்த கன்று வந்து பெருசாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆயிரும். நல்லா பராமரிப்பு இருந்து 1.5 வருஷத்துல வந்துடும். இதுக்கேன கொஞ்சம் சரியில்லை, உனி ஏறிடுச்சு. உனி ஏறினதுனால இந்த மாதிரி ஏறிடுச்சு. இல்லை போன கண்ணுக்குட்டி நல்லா இருக்குங்க. இதுக்கு உண்ணி ஏறிடுச்சுங்களா? இப்போ இல்லைங்க, இப்போ உனி ஒன்றும் கூட இல்லை. எடுத்துட்டீங்க? இதெல்லாம் மருந்தடிச்சு கொண்டுட்டு. இல்லை ஒரு உனியும் கூட கிடையாது. வரும் இங்கே உனியும் இல்லை, தெரியல. இதில் உனி இல்லைங்க. நல்லா தான் இருக்குது. இது நல்லா இருக்கு. இப்போ அப்போ முதல்ல ஏறினது. கட்டுறது இப்படி தான் கட்டணும் இல்லைங்களா? காட்டிட்டா கிடக்குங்க, என்னங்குது, அவ்வளோதான். பயிர் எடுத்து போட்டோம்னா. இது என்ன பயிருங்க? சோளப்பயிர். இது நீங்கள் தனியாக பயிரிட்டுருக்கீங்களா? ஆமாம், சோளப்பயிர். உங்களோட பயிர் மழை கம்மியாக பெஞ்சதுனால பயிர் வளரல. அதான் பயிர் சிறுசாக இருக்குது. ஐயா ரொம்ப நன்றிங்க, பல தகவல்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டுங்க, இரும்பறை வில்லேஜில் வந்து ஐயா வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஸோ ஐயா கிட்ட நாங்கள் வந்து இன்றைக்கி மாட்டுப்பண்ணையை பற்றி சொல்லுங்க ஐயா, அதே சமயம் உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் பல தகவல்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கணும். நம்ம சேனலை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவா அருண் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.